ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஜாலியான கதை தான் பேச போகிறோம். ஆமாம், நான் கதை பேசதா யூடியூப்க்கு வர மாதிரி இருக்கு என் வீடியோஸ்லாம். அதனால இனிமேல் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, வாங்க நம்ம கதை பேசலாம் அப்படி சொல்ல போகிறேன். என்னோட ஹேர் பற்றின பொட்டாக்ஸோ கெரட்டின் அதெல்லாம் பண்ணலாமா அந்த வீடியோ பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம ஹேர் கலர் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹேர் கலர் பற்றின வீடியோ நான் ஹேர் கலர் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஹேர் கலர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பண்ணலை, ஒரு 2 days ஆயிடுச்சு என்னோட ஹேர் கலர் பண்ணி. நான் இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். அங்கேயே ஹேர் வாஷ்லாம் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தனால கொஞ்சம் ஸ்வெட்டிங்காக அந்த மாதிரி இருந்ததுன்னு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ என் ஹேர் கலர் பற்றின உங்கள் டவுட்ஸ் இன்னைக்கும் அன்னைக்கு மாதிரி பொட்டாக்ஸ் கெரட்டின் மாதிரி ஹேர் கலர் பற்றின டவுட்ஸ்லாம் நிறைய எழுதி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹேர் கலர் பண்ணலாமா வேணாமா வாங்க போய் பார்த்துடலாம். ஓகே, ஹேர் கலர் பற்றி பார்த்துடலாம். ஹேர் கலரில் என்ன ஹேர் கலர் இருக்குது? ஃபேன்சி வேணுமா இல்லை நேச்சுரல் பிளாக் வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் பிளாக்னா கொஞ்சம் பெரியவங்க, இப்போ பெரியவங்க கூட பண்ணிக்கிறாங்க. ஜாலியாக ஹேர் கலர் விதவிதமாக பண்ணிக்கிறாங்க. பிளாக் கலர் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பிளாக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ப்ரௌன், மெஹந்தி கலர், அதுக்கப்புறம் ரெட், நிறைய கலர் பண்ணிக்கிறாங்க இப்போது. அந்த மாதிரி ஃபேன்சி கலரும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஃபேன்சி கலரும் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் மாதிரி இருக்கக்கூடிய டார்க் கொஞ்சம் என்னோடது கிட்டத்தட்ட பர்கண்டி ஷேடு மாதிரி இருக்கும் கொஞ்சம். அந்த கலர் நான் பண்ணியிருக்கேன். சரி, ஏன் கலர் பற்றி விட்டுடலாம். நம்ம டவுட்ஸ் போயிடலாம். நான் அப்படியே கதை பேசிகிட்டே இருந்துருவேன். ஓகே, ஹேர் கலர் எனக்கு ரூட் எல்லாம் இப்போதான்ப்பா அப்படியே நரைச்ச முடி வளர ஆரம்பிக்குது அப்படின்றவங்க நம்ம ரூட் மட்டும் பிளாக் போய் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இல்லை எனக்கு எதுவும் தெரியல, 1-2 முடி தான் தெரியுது அப்படி இருக்கவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, அதை அப்படியே விட்டுருங்க. நல்லா நிறைய தெரிகிற வரைக்கும் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் அது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கெமிக்கல்ஸ் தான் இது எல்லாமே. கெமிக்கல்ஸாக கேட்டால் கண்டிப்பாக கெமிக்கல்ஸ். அதனால எனக்கு லைட்டாக தான் இருக்குன்னா அதை அப்படியே விட்டுருங்க அப்படி சொல்லுவேன். சரி, அதுக்கு நம்ம இன்னொரு கேள்வி இருக்குது, மெஹந்தி போட்டுக்கலாமா அப்படி கேள்வி இருக்குது. நீங்கள் மெஹந்தி சைடு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி கலர்லாம் சீக்கிரத்தில் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா அது போய் ஒட்டாது. அப்புறம் ஏங்க ஒட்டலை, எனக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்து கலர் பண்ணனே அப்படி சொல்லி நம்ம கேள்வி கேட்போம்ல. அதனால மெஹந்தி போட்டிங்கன்னா அந்த முடியில் போயிட்டு அது ஒட்டாது. இப்போ நான் ஒரு 3 years-ஆக மெஹந்தி போடுறதில்ல. அது ஒரு காரணம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி கலர்ஸ் பண்ண முடியாது ஒன்றாச்சா. இன்னொன்று, எனக்கு மெஹந்தி போடுறதுனால கொஞ்சம் தலைவலிலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுனா ஒரு 20 minutes-ல நமக்கு வாஷ் பண்ணுறதுனா கூட பண்ணிடுவாங்க. ஆனால் மெஹந்திலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டனால நான் போடுறது கிடையாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க மெஹந்தி போடாதீங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க வேணும்னா. மெஹந்திக்கே நான் கன்சல்ட் பண்ண சொல்கிறேன். இந்த ஃபேன்சி கலர்லாம் நமக்கு ரூட்டில் படாமல் போடுவாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹேர் கலர் பண்ணுறவங்க கிட்ட ஒரு சஜஷன் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸ்டைலுக்கெல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. அப்படியே சூப்பராக நிறைய ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி, அதாவது இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணி இவ்வளோ இருக்கும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேறு சைடு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டைலுக்காக காலேஜ் கேர்ள்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அது ரூட்டில் படாது. ஆனாலும் இது கெமிக்கல் தான், நம்ம முடி கொஞ்சம் டேமேஜ் ஆகும் தான். அது கொஞ்சம் வேணும்னா கண்டிப்பாக வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? மெஹந்தி சைடு எஃபெக்ட் அதை சளி பிடிக்கிறது. மெஹந்தி போட்டுட்டா ஃபேன்சி கலர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஒட்டாது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் அப்படிலாம் கேட்டுட்டு வேணால் நீங்கள் கலர் ஃபேன்சி கலர் சைடு போகலாம். பிளாக்குன்றது நேச்சுரல் பிளாக் மாதிரி இருக்கும்.
ஃபேன்சி கலர் வந்து இந்த மாதிரி இப்போ தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வித்தியாசமாக தெரிஞ்சுது வேற மாதிரி, அது வந்து வேற கலர். இந்த தடவை நான் வேற கலர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த கலர்ஸ் தான் மாற்றி மாற்றி பண்ணுறது. ஓகேவா? அடுத்தது வந்து ரேட் எவ்வளோ சொல்லி பார்த்துடலாம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரேட் தெரியணும். நம்ம முடியோட லென்த் பொறுத்து ரேட் வந்து மாறும். எனக்கு வந்து 3000 வந்து ஹேர் கலருக்கு மட்டும். பொட்டாக்ஸு கெரட்டின் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், இதுக்கு முந்தின வீடியோவில். அதை பற்றின நிறைய கொஷின் ஆன்சர்ஸ்லாம் அதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷாம்பு பற்றியும் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ஷாம்பு பற்றி கேட்டிருந்தாங்க. நான் லச்சிச்சோ சொல்லியிருந்துருக்கலாமே இந்த வீடியோவில். எனக்கு வீடியோ பெருசாக போகும், மறந்துட்டேன். இந்த வீடியோவில் நம்ம ஷாம்பும் கடைசியாக பார்த்துடலாம். இப்போ அடுத்தது வந்து பொட்டாக்ஸ் கெரட்டினோ பண்ணுறோம் ஹேர்க்குன்னா உடனே கலர் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி வந்து அந்த வீடியோவில் இருக்குது. இருந்தாலும் நான் இதில் சொல்கிறேன், ஏன்னா இதுலேயும் முக்கியமான கேள்வி தான் அது. பொட்டாக்ஸோ கெரட்டினோ எது பண்ணாலும் நீங்கள் ஹேர் கலர் அதுக்கு ஒரு 4 நாளாவது கழிச்சிட்டு பண்ணுங்க. மேக்ஸிமம் 1 வீக் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் நான் சொன்ன மாதிரி. ஏற்கனவே இப்போ மருதாணிலாம் ஒட்டிக்கிச்சின்னா சீக்கிரமாக எடுத்துட்டா போயிடும்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா பொட்டாக்ஸோ கெரட்டினும் ஒரு கெமிக்கல் புரோட்டீன் இருக்குது நமக்கு. அது கூடவே நம்ம ஒரு கெமிக்கல் கலரும் உடனே போடும்போது அது சீக்கிரமாக நமக்கு வந்து ஒட்டாது. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இன்னொன்று வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பொட்டாக்ஸு கெரட்டின் பண்ணிவிட்டு அது நான் வந்து வேண்டாம், நோ சொல்கிறேன். நான் வந்து நோ சொல்கிறேன். நீங்கள் அந்த பார்லரில் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி. நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்தது இப்போ இது எல்லாத்துலேயும் விட முக்கியமான கேள்வி, எவ்வளோ நாள் ஸ்டே ஆகும் கலர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 3 months கண்டிப்பாக ஸ்டே ஆகும். ஆனால் இப்போ நம்ம இங்கே மூஞ்சி கழுவிட்டு இருப்போம், இந்த இடத்துல எல்லாம் போயிடும். அப்போ வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு 2 months அந்த மாதிரி போயிடும். மறுபடியும் நம்ம போயிட்டு ஒரு டச்சப் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை மறுபடியும் நம்ம ஹேருக்கு மறுபடியும் கூட கலர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 months தான் இருக்கும். ஆனால் இந்த முடியில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இது ஒரு பவர் போயிட்டே இருக்க மாதிரி தான். நம்ம முடியை விட்டு லைட்டாக வாஷ் பண்ண அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு பணம் கொடுத்து அது பண்ணுறோம், எவ்வளோ நாள் ஸ்டே ஆகும் அப்படின்றது. ஓகேவா? சின்ன பசங்கள்லாம் கேட்டாக்கா வேணான்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கே அப்படி சொல்கிறவங்க பண்ணிக்கலாம், வேற என்ன பண்ணுறது. நான் வந்து எனக்கு நிறைய வெள்ளை முடி இருக்குது, நான் ஏன் கலர் பண்ணுறேன் அந்த கொஷினும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய தெரிஞ்சவங்கலாம் கேட்பாங்க, வேலை செய்கிற இடத்துல கூட கேட்பாங்க, அக்கா நீங்கள் கலர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம்மா அப்படி சொல்லுவேன். எனக்கு வந்து நிறைய வெள்ளை முடி இருக்குது, வெள்ளை முடியை தேடுற ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன் நான். சாரி, கருப்பு முடியை தேடுற ஸ்டேஜுக்கு அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. சின்ன வயசில் வந்து ஒரு 20 years வரைக்கும் நான் நான்வெஜிடேரியன் சாப்பிட்டதில்லை. சாப்பிடுவேன் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 நாள் தான் சாப்பிட்ருப்பேன் 20 yearsல. அது மாதிரி நான் சாப்பிட எனக்கு பிடிக்காது. இப்போ நான்வெஜிடேரியன் மட்டும்தான் பிடிக்குது, அப்படி இருக்குது. சின்ன வயசுலேயே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. டீனேஜ் பசங்க எல்லாருமே, பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டதான் என்ன மாதிரி வயசு ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஹேர் கலர்லாம் பண்ண வேண்டாம், ஸ்டைலுக்கு வேணா கொஞ்சம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஹேர் கலர் பற்றின விஷயம். வேறு எதுனா டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் கேளுங்க. ஷாம்பு சொல்லிடுறேன், அது மறந்துட்டேன். ஷாம்பு கண்டிஷ்னர் மஸ்டாக போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் ஷாம்பு நீங்கள் போகிற பார்லரில் கேட்டு போடுங்க. உங்களுக்கு இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா இப்படியே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான், ஷாம்பு கண்டிஷ்னர் சீரம் நான் போடுறது அப்படி சொல்லி போட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம்.
கண்டிப்பாக நீங்கள் கெரட்டின், பொட்டாக்ஸ், கலர் இது 3 ஃபேன்சி கலர் இது 3 பண்ணிங்கன்னா ஷாம்பு கண்டிஷ்னர் மஸ்ட்டாக போட்டே ஆகணும். இல்லைன்னா அந்த ஸ்டே எல்லாம் போயிடும். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் கதை பேசலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye from Working Mom Sita. Bye.